இந்த குடும்பமே ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நானே இந்த குடும்பத்தை பிரிக்க நினைப்பேனா? ஆனா நீ அப்படி நடக்கல. குடும்பத்தையே அடிச்சிட்ட. ரவியை எனக்கு எதிராவும் உனக்கு ஆதரவாவும் மாத்திக்கிட்ட. அவனை தூண்டி விட்டு வழக்காட ஆரம்பிச்ச. அண்ணிங்கிற பாசத்தை காட்டி எங்களுக்கு எதிரா அவனை திருப்பி விட்டுருக்க. இல்லனா உன்னை ஜெயில இருந்து கொண்டு வரதுக்காக அவன் டெல்லி வரைக்கும் போவானா? என்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்குவானா? இதெல்லாம் யாரால? உன்னாலதானே? சரி, உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு டைவர்ஸ் கேக்குறேன். கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க இல்லாத வாழ்க்கைய நான் எப்படிங்க வாழறது? நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழறது? நீங்க எனக்கு மனைவிங்கிற உரிமையோ அந்தஸ்தோ கொடுக்க வேண்டாம். இந்த வீட்ல ஒரு ஓரத்துல இருந்து உங்களுக்கு பணிவிட செய்யற ஒரு வேலைக்காரியா, உங்களை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷியா நான் இந்த வீட்ல இருந்துட்டு போறேங்க. போதும், நிறுத்து. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைப்பா? அதான் பச்சை புள்ள ஹரிணி. அவன் மனச கரைச்ச. இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியே. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்களும் ஹரிணியும் எனக்கு உயிருங்க. ரெண்டு கண்ணுங்க. ரெண்டு கண்ணுல எந்த கண்ணையும் என்னால இழக்க முடியாதுங்க. போதும் உன் நாடகம். நீ என்னையும் இந்த வீட்டையும் விட்டு விலகி போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சீக்கிரம் வரும் பாரு.